ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அதே மாதிரி அவங்க ரீசெண்டாக கொடுத்துருக்கிற சில ரிப்போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எது சம்மந்தமாக இருக்கிற மாதிரினா climate சேஞ்ச் as well as some parts of biodiversity. இதை டச் மட்டும் பண்ணுவோம், சரிங்களா? ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க மாட்டோம், டச் பண்ணுவோம் ஒரு வகையில். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், சரிங்களா? ஸோ இந்தியாவில் எப்படி நமக்கு வந்து ஐஎம்டி இருக்கு, இப்போ நுங்கம்பாக்கம் காலேஜ் ரோட்ல வந்து ஐஎம்டி இருக்குல்ல, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அது என்ன பண்ணுதுன்னா கிளைமேட்டை பற்றி ஒரு ஃபீட்பேக் நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ கிளைமேட் என்ன இருக்கு, எப்போ மழை பெய்யும். அதே மாதிரி வேர்ல்ட் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நம்மளுக்கு வந்து வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கு, சரிங்களா? இவர் வந்து கிளைமேட்டு, டெம்பரேச்சரு, இது சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி இவர் பேசுவார். முக்கியமாக இவர் வந்து 1873 ஃபவுண்ட் பண்ணாங்க. அண்ட் ஒரிஜினலாக இவங்களோட பேர் என்னவா இருந்ததுன்னா இன்டர்நேஷனல் மீட்டியராலஜிக்கல் ஆர்கனைசேஷனாக இருந்தது. ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்கு, சரிங்களா? சரி, இப்போ இந்த WMO இருக்குல்ல, இது சில முக்கியமான பேராமீட்டர்ஸ் பற்றி பேசும். அந்த பேராமீட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னது, அதே மாதிரி இந்த குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கு ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. யார் செட் பண்ணியிருக்காங்கன்னா 2015 பாரிஸ்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா. அந்த அக்ரிமெண்ட்ல தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை செட் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த பூமியோட லேண்ட் இருந்தாலும் சரி, வாட்டர் இருந்தாலும் சரி, இவங்களோட சர்ஃபேஸோட டெம்பரேச்சரோட ஆவரேஜ், சரிங்களா? ஆவரேஜ். ஸோ இப்போ நார்மலாக நம்மளோட டெம்பரேச்சர் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னா 36, 40 அந்த மாதிரி ரேஞ்சில் போகும். இது அப்படிலாம் இருக்காது. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 13.7 to 13.8 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஓகேவா? ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ WMO இருக்குல்ல, இந்த வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், இப்போ இது என்ன சொல்லியிருக்குன்னா 2025 இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா ஹாட்டஸ்ட் இயர் எவர். எந்த இயர் வந்து இருக்கிறதுலே ஹாட்டஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுனா 2024, சரிங்களா? ரெண்டாவது வந்து 2025, போன வருஷம், சரிங்களா? இதுதான் WMO அதோட ரிப்போர்ட்ல சொல்லிருக்கு. ஹாட்டஸ்ட் இயர் எவர் அப்படின்னு கேட்டா 2024, ரெண்டாவது வந்து 2025. சரி, இப்போ இது வந்து சொல்றதுக்கு சில த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ஸ் வந்து நான் சொன்னேன்ல, பாரிஸ் அக்ரிமெண்ட் செட் பண்ணாங்க. அந்த லிமிட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ், 2 டிகிரி செல்சியஸ். நியூஸ் பேப்பர்ல, ஹிந்து நியூஸ் பேப்பர்ல நிறைய வாட்டி இந்த டெம்பரேச்சர் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஏறிடுச்சு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நம்ம யோசிப்போம், நார்மலாகவே 40 டிகிரி செல்சியஸ் இருக்கு, வெறும் 1.5 டிகிரி செல்சியஸ் ஏறதுனால எப்படி கிளைமேட் சேஞ்ச் நடந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலி இது என்னதுன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் இயர்ஸ் இருக்காங்க. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் இயர் எப்போல இருந்துன்னா 1870 இருந்து 1950 இந்த இயர் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி. அப்போ கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, குளோபல் வார்மிங் எதுவுமே நடக்கல, சரிங்களா? அப்போ அந்த டைம் என்ன சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருந்ததோ, நான் சொன்னல இந்த ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 13.6 சம்திங், அந்த டெம்பரேச்சர் அப்போ என்ன இருந்ததோ அதை விட இப்போ ரீசெண்டா எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, அந்த வேல்யூ தான் இந்த 1.5 டிகிரி செல்சியஸ், 2 டிகிரி செல்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1870 இருக்கிற வேல்யூ வந்து 13.7 வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டா வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 1.55 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு அதிகமா இருக்கும்? 14 பாயிண்ட் சம்திங் இருக்கும், கரெக்டா இல்லையா? இதுதான் சொல்ல வரேன்.
ஸோ 1.5 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா விட இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. சரி, இப்போ இந்த வேல்யூஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னது, இம்பார்ட்டன்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வந்து இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் லிமிட்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா கண்ட்ரோல் பண்ணிடணும், இதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பாரிஸ் அக்ரிமெண்ட். அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் மட்டும் தொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தாண்டதை பத்தி பேசல, தொட்டிட்டோம்னா என்ன நடக்கும்னா இர்ரிவர்சிபிள் எஃபெக்ட்ஸ் நடக்கும். சரிங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்பிங் பாயிண்ட் கான்செப்டையும் ஆர்க்டிக் ஆம்பிளிஃபிகேஷன் கான்செப்டையும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இதுதான் அந்த த்ரெஷ் ஹோல்ட் லிமிட்ஸ். ஆனால் 2024ல் 2025ல் இந்த லிமிட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தாண்டிட்டோம், ஆல்ரெடி தாண்டிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக WMO சொல்லிருக்கு. கிளியரா? இந்த 2024 வாஸ் தி ஹாட்டஸ்ட் இயர் எவர் அண்ட் 2025 வாஸ் தி செகண்ட் ஹாட்டஸ்ட் இயர் எவர் அப்படின்னு வந்து எந்த ரிப்போர்ட் மூலமா WMO சொல்லியிருக்குன்னா ஸ்டேட் ஆஃப் தி குளோபல் கிளைமேட் ரிப்போர்ட். சரி, இப்போ நம்ம பார்த்தோம்ல 1.5 டிகிரி செல்சியஸ் அண்ட் 2 டிகிரி செல்சியஸோட சிக்னிஃபிகன்ஸ். இன்கேஸ் அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்ப்போம். ஸோ ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆஸ்திரேலியாவோட நார்த் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு கோரல், லோ லாட்டிடியூட் கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லோ லாட்டிடியூட் கோரல் ரீஃப். இதை காமனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கோரல் ரீஃப்ஸ் ஆர் நதிங் பட் சம் ஆர்கானிசம்ஸ் which live inside the ocean. ஓகேவா? சரி, இப்போ இதை பத்தி பார்த்தோம். இதோட எஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ல என்ன நடந்திருக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? முக்கியமா இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ல என்ன நடக்கும்னா ஒரு மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் நடக்கும். மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னதுன்னா ரெண்டு வகையான ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? ஒரு ஆர்கானிசம் வந்து பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஆர்கானிசம் வந்து ஜூசாந்தலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூசாந்தலே. பாலிப் தான் ஆக்சுவலி என்னதுன்னா ஒரு கோரல். ஓகேவா? கோரலோட ஒரு வகை. ஜூசாந்தலே வந்து இட் இஸ் நத்திங் பட் அன் ஆல்கே. ஓகே, நம்ம வந்து நம்மளோட என்விரான்மெண்டல் கிளாஸ்ல ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். போட்டோசிந்தசிஸ் இருக்கிறதுல எங்க அதிகமாக நடக்குது, லேண்ட்லயா ஓஷன்லயா? ஓஷன்ல. யார் பண்றா? ஆல்கே. சரிங்களா? இதனால நம்மளுக்கு என்ன அவுட்கம் கிடைக்கிறது? இருக்கிறதுல அதிகமான ஆக்சிஜன் இந்த ஆல்கேயால தான். ஸோ ஆல்கேவோட ரோல் என்னதுன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரொவைட் பண்றது. ஓகேவா? யாருக்கு? பாலிப்புக்கு. பாலிப்போட ரோல் என்னது? இந்த மாதிரி இருக்கிற ஆல்கே ஜூசாந்தலைக்கு வந்து என்ன பண்றதுன்னா ஷெல்டர் ப்ரொவைட் பண்றது. ஓகேவா? சரி, இப்போ ஆஸ்திரேலியால இந்த மாதிரி இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்றதுனால என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கோரல் ப்ளீச்சிங். கோரல் ப்ளீச்சிங்கோட மீனிங் என்னதுன்னா நார்மலா கோரல்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு என்ன இருக்கும்னா சில கலர்ஸ் இருக்கும். இந்த கலர் என்ன ஆயிடும்னா குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால சியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் SST, என்னது சியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஏறதுனால இந்த கலர்டா இருக்கிற கோரல் ரீஃப்ஸ் என்னவா மாறிடுவாங்கன்னா ஒயிட்டா மாறிடுவாங்க. ஏன் ஒயிட்டா மாறினாங்க? ஆக்சுவலி இந்த கோரல் ரீஃப்ஸ் கலர் யார் தெரியுமா கொடுத்தாரு? இந்த ஜூசாந்தலே தான் கலர் கொடுத்தாரு. சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஏறதுனால இந்த ஜூசாந்தலே என்ற இந்த மெம்பர் என்ன ஆயிடுவார்னா பெரிஷ் ஆயிடுவார், காலி ஆயிடுவார். அதனால கலர்ஃபுல்லா இருக்கிற கோரல்ஸ் வந்து ஒயிட்டா மாறிடுவாங்க. So this is one of the most important example and is frequently asked. Okay, please note this. Now let us again revise this state of global climate report. என்ன சொல்லுது? 2024 was the warmest year ever and 2025 was the second warmest year, and we saw that the significance of 1.5 degree Celsius, the ideal limit below this level,
and the significance of 2 degrees Celsius. Now the current scenario is that the global average surface temperature has rose around 1.45 degrees Celsius to 1.55 degrees Celsius. சரிங்களா? சரி, அடுத்த ரிப்போர்ட் நம்ம பார்க்க போறது கிரீன் ஹவுஸ் கேஸ் புல்லட்டின் ரிப்போர்ட். சரிங்களா? கிரீன் ஹவுஸ் கேஸ் புல்லட்டின் ரிப்போர்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓகேவா? கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சப்போஸ் திஸ் இஸ் தி எர்த், ஓகே, அண்ட் திஸ் இஸ் யுவர் சன். ஃப்ரம் த சன் வாட் ஹேப்பன்ஸ்? ரேடியேஷன் கம், சன்லைட் வரும். இந்த சன்லைட் வருது இல்லை, இந்த சன்லைட் வந்து உள்ள போயிடும் எர்த்துக்குள்ள. இந்த லைட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்கமிங் ஷார்ட் வேவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்கமிங் ஷார்ட் வேவ் ரேடியேஷன். வந்த லைட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட் என்ன ஆயிடும்னா நார்மலா ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அந்த காம்பனன்ட்டோட பேர் என்னதுன்னா அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷன். லாங் வேவ் ரேடியேஷன் முக்கியமா எந்த காம்பனன்ட்னா இன்ஃப்ராரெட் ரே, இன்ஃப்ராரெட் ரேஸ், சன்ல இருக்கிற ஒரு காம்பனன்ட், ஓகேவா? இப்போ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல என்ன நடக்குதுன்னா எர்த்தை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல சில கேசஸ், அந்த கேசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா GHGs அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் லைக் CO2, மீத்தேன், நைட்ரோஜன் ஆக்சைட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற கேசஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்க இருக்கிறதுனால இந்த போக வேண்டிய இந்த லாங் வேவ் ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷனால வெளியே போக முடியல, அப்போ உள்ளே இருப்பாங்களா? இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இன்கேஸ் நீங்க சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தீங்கன்னா என்னன்னு தெரியும், திஸ் ரேடியேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹீட்டிங் எஃபெக்ட், ரைட்? ஸோ இட் வில் காஸ் தி ஹீட்டிங் எஃபெக்ட் விச் வில் எவென்ச்சுவலி லீட் டு குளோபல் வார்மிங். ஓகே, இதுதான் கிரீன் ஹவுஸ் கேஸோட டைப்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். தே ஆர் பிளாக்கிங் தி outgoing long wave radiation which is infrared radiation and it is causing heat. இப்போ இந்த green house gas bulletin என்ன எதை பத்தி பேசுதுன்னா relative concentration, concentration அளவு, யாரோட அளவு? green house gases ஓட அளவு பத்தி பேசுது. ரீசெண்டா இருக்கிற நம்மளோட அட்மாஸ்பியர்ல green house gases நம்ம பார்த்தோம்ல, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இவங்களோட அளவு இப்போ என்ன இருக்கு அதை பத்தி பேசுது. ஸோ இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் அதோட அளவு எவ்வளோனா 424 பார்ட்ஸ் பர் மில்லியன் இப்போ இருக்கிற கான்சென்ட்ரேஷன். அதே மாதிரி மீத்தேன் CH4னா மீத்தேனு, அதே மாதிரி நைட்ரோஜன் ஆக்சைடு, முக்கியமா எந்த ஆக்சைடுனா N2O, இது வந்து 1942 ppb பார்ட்ஸ் பர் பில்லியன். அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு வந்து 338 parts per billion அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க கிரீன் ஹவுஸ் கேஸஸோட. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு? 424. ஆனா ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் லிமிட், சேஃப் லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் என்னதுன்னா 375. அந்த லிமிட்டை நம்ம தாண்டிட்டோமா இல்லையா? அதனாலதான் குளோபல் வார்மிங் நடக்குது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் ரிப்போர்ட் இஸ் சேயிங். It is tracking the concentration of heat trapping gases, that is the greenhouse gases, that is outgoing long wave terrestrial radiation, and they are saying that they are talking about radiative forcing என்ற கான்செப்ட் பத்தி பேசுறாங்க. radiative forcing ஓட மீனிங் என்னதுன்னா increase of 50%. எதோட increase of 50% னா the difference between incoming short wave radiation and outgoing long wave radiation. incoming radiation வருதுல, outgoing போகுதுல, இவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100 வந்தது, 100 யூனிட்ஸ் வந்தது, 50 யூனிட்ஸ் போச்சு. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணி அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த டிஃபரன்ஸ் வந்து 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். எப்போ? லாஸ்ட் 30 இயர்ஸ்ல. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அதிகமா என்ன ஆகுதுன்னா ஹீட் வந்து இப்போ ட்ராப் ஆகுது. ஏன்னா லாங் வேவ் ரேடியேஷன்ஸ் வந்து உள்ளே இருந்துடுறாங்க, வெளியே போக முடியல. சரிங்களா?
இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேடியேட்டிவ் ஃபோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. That is difference between the incoming short wave radiation and outgoing long wave radiation has increased over 50% in the last 30 years. Okay, so this is what this greenhouse gas bulletin is talking about. Okay, note பண்ணிக்கோங்க. So after this we are going to deal with the third report. Okay va, WMO oda third report என்னதுன்னா state of global water resources. அப்போ வேர்ல்ட்ல இருக்கிற வாட்டரோட ரிசோர்சஸோட ஸ்டேட் இப்போ எப்படி இருக்கு அதை பத்தி தான் இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இங்க 3 கான்செப்டை பத்தி பேசியிருக்காங்க. கிளைமேட் விப்ளாஷை பத்தி பேசியிருக்காங்க, ஐஸ் லாஸ், ஃபீட்பேக் அண்ட் பீக் வாட்டர், காரக்கோரம், அனாமலி அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? So now let us understand what is climate whiplash. Before understanding, now we are in a state of global warming. குளோபல் வார்மிங் அப்படின்னா என்னது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா கம்மி ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போது காத்து எப்படி இருக்கும்? கூல்டா இருக்குமா வார்மா இருக்குமா? வார்ம். அப்போ வார்ம் ஏர் இருக்கு. வார்ம் ஏர் வந்து சரி, இப்போ 2 கண்டிஷன். வார்ம் ஏர் வந்து தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ணுமா இல்ல கோல்ட் ஏர் வந்து தண்ணியை ஹோல்ட் பண்ணுமா? சம்மர் சீசன்ல வந்து வார்ம் ஏர் இருக்கும், வின்டர் சீசன்ல வந்து கோல்ட் ஏர் இருக்கும். நம்மளோட லிப்ஸ் இதெல்லாம் எப்போ ட்ரை ஆகும்? சம்மர்லயா வின்டர்லயா? வின்டர்ல. வின்டர்ல இருக்கிற கோல்ட் ஏர் வந்து ட்ரை ஏரை வந்து கேப்சர் பண்ணும், ட்ரை காம்பனன்ட்ஸை கேப்சர். வார்ம் ஏர் வந்து எதை கேப்சர் பண்ணும்? மாய்ஸ்சரை கேப்சர், ஈரப்பதத்தை. ஸோ வார்ம் ஏர் இருக்கும்போது மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா ரெயின்ஃபால் இருக்குல்ல, ரெயின்ஃபாலோட ப்ரிடிக்டிபிலிட்டி வந்து நம்மளால சொல்ல முடியல. இது வந்து வேரி பண்ணது, அன்யூஷுவலா இப்போ இருக்கு. சரிங்களா? இதை பத்தி பேசுறது என்னதுன்னா கிளைமேட் விப்ளாஷ். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் சப்கான்டினென்ட் இருக்குல்ல, ஸோ இந்தியன் சப்கான்டினென்ட்ல நம்மளுக்கு வந்து ரெயின் வருதுல்ல, இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நார்மலா வரும். ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் தி சோர்சஸ். ஆனால் போன வருஷம் இருக்கிற 2025ல என்ன நடந்ததுன்னா அன்யூஷுவல் ஒரு ரெயின்ஃபால் தெரிஞ்சது. முக்கியமாக எந்த டைம்ல? சம்மர் சீசன்ல. போன வருஷம் 2025ல ரெயின்ஃபால் வந்து சம்மர் சீசன்ல நடந்தது, ஒரு 20+ டைம்ஸ் நடந்தது. சரிங்களா? அதோட சோர்ஸ் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லை. அப்போ என்னது அப்படின்னு கேட்பீங்க. அதோட சோர்ஸ் என்னவா இருந்ததுன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். சரிங்களா? இது எப்போ நடந்தது? 2025ல நடந்தது. 2025ல சம்மர் சீசன்ல இர்ரெகுலர் ரெயின்ஃபால் தெரிஞ்சது 20+ டைம்ஸ். எதனால? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்னா என்னது? வாட்டர் சோர்சஸ் லைக் பிளாக் சி, மெடிட்டரேனியன் சி, காஸ்பியன் சி. சரிங்களா? இந்த மழை பெய்யுது. ஆனா ஆக்சுவலி கிளைமேட் விப்ளாஷோட மீனிங் என்னன்னு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, சில நாளுக்கு, சில அதிகமான நாட்களுக்கு என்ன இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கான அந்த இன்டர்வலுக்கு ஜஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் என்ன நடக்கும்னா இட் இஸ் ஃபாலோட் பை எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். அதுதான் என்னதுன்னா கிளைமேட் விப்ளாஷ். எதனால இது நடக்குது? நம்ம பார்த்தோம்ல வார்ம் ஏர், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. எதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது? குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. வார்ம் ஏர் வந்து மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணுது. இதுதான் காரணம். என்ன நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 5 days என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும், which is followed by immediate extreme rain. And this is what the concept of climate whiplash is all about, which we observed in 2025 20+ times. Okay, please note this term. Now let us understand the second concept, that is ice loss feedback loop. ஐஸ் லூஸ் ஆகுது, ஒரு ஃபீட்பேக்கா அது வந்து லூப்பா இருக்கு, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இதுதான் நேமோட மீனிங். ஐஸ் லூஸ் ஆகுதுன்னா எந்த லாஸை பத்தி பேசும்? ஐஸ் எங்கெல்லாம் இருக்கு? அண்டார்டிக்ல. எந்த ஃபார்ம்ல? கிளேஷியர்ஸ். சரிங்களா? சரி, கிளேஷியர்ஸ் ஆர் நத்திங் பட் ஐஸ், ரைட்? இப்போ ஐஸ் இருக்குல்ல, ஐஸுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆல்பிடோ எஃபெக்ட். ஆல்பிடோ எஃபெக்ட் வந்து
அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஆல்பிடோ எஃபெக்ட்னா என்னன்னு தெரியாது. ஆல்பிடோ எஃபெக்டோட மீனிங் என்ன இருக்குன்னா ability to reflect light. ability to reflect light. லைட் எந்த அளவுக்கு அதிகமா அது வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுது, சரிங்களா? ஸோ ஐஸோட ஆல்பிடோ எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். தட் இஸ் தி ability to reflect light. இப்போ குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால ஐஸ் என்ன ஆகுது? என்ன ஆகுது தம்பி? மெல்ட் ஆகுது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மவுண்டனு. இந்த மவுண்டனுக்கு மேல என்ன இருக்குன்னா கிளேசியர் இருக்கு, ஓகேவா? குளோபல் வார்மிங் நடந்ததுனால இந்த கிளேசியர் என்ன ஆயிடுச்சு? மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ அதிகமாக இருந்த ரீஜன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ள இருக்கிற ராக் என்ன ஆயிடும்? எக்ஸ்போஸ் ஆயிடுமா இல்லையா? ராக் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ராக்கோட ஆல்பிடோ எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். பிளாக் சர்ஃபேஸ் என்ன பண்ணும்? ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அப்போ இது 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 ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஹீட் ஆர் லைட் போத் ஆர் சேம். இதை வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணி இன்னும் என்ன பண்ணோம்னா ஐஸை லாஸ் பண்ண வைக்கும். ஸோ இது ஒரு லூப்பா மாட்டுதுல்ல, இதுதான் என்னதுன்னா ஐஸ் லாஸ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் ஐஸ் லாஸ். கிளியர்? திஸ் இஸ் வாட் இஸ் ஐஸ் லாஸ் ஃபீட்பேக் லூப். கிளியர்? So what is happening? Glaciers are melting, rocks gets exposed, absorb the light and melts more ice. Okay. Now there is also concept of peak water concept. சரிங்களா? peak water concept இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். peak water ஓட கான்செப்ட் என்னதுன்னா 50% reduction in size of glaciers. Okay, 50% reduction in size of glacier. Now the glacier is less, so the availability of water would be more or less. During which season? Availability of water becomes less during dry seasons, that is summer season. Okay, so this is what is peak water. All these things are connected and these are happening as a result of global warming. Okay, ice loss feedback irundhalum sari, peak water irundhalum sari. Okay va, note panikonga. For example, you can see Venezuela, the country, was the first country, okay, first country where its glacier, which is known as the Humboldt glacier, has reduced to from glacier இருந்த இந்த விஷயம் வந்து ஐஸ் ஷீட்டா மாறிடுச்சு. ஓகேவா? ஐஸ் ஷீட்டா மாறிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா? நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் ரிகார்டிங் தி காரக்கோரம் அனாமலி. ஸோ திஸ் இஸ் தி இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகே, and this is the Himalayan region. This is the part of eastern Himalayas. இங்க ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கு, இங்க மிடில் ஹிமாலயாஸ் இருக்கு, அண்ட் இங்க நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம ஐஸ் லாஸ் ஃபீட்பேக்ல என்ன பார்த்தோம்? பீக் வாட்டர்ல என்ன பார்த்தோம்? கிளேஷியரோட சைஸ் என்ன ஆகிட்டே போகுது? கம்மி ஆகிட்டே போகுது. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லையும் கம்மியாகுது. ஆனா இந்த நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயா இருக்கு, முக்கியமா இங்க ஒரு ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன் இருக்கு. அந்த மவுண்டன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காரக்கோரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க என்ன நடக்குதுன்னா கிளேஷியரோட சைஸ் அங்க கம்மியாகிற மாதிரி கம்மியாகலையா, அதிகமாகுது. ஸோ நார்மலா எல்லாருக்கும் கம்மியாகுது, இங்க மட்டும் வித்தியாசமா அன்யூஷுவலா இப்படி நடக்குதுல்ல, அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க அனாமலி. அனாமலியோட மீனிங் என்னது? வித்தியாசமா, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எதுவும் ஒன்று நடந்தா. எங்க நடக்குது? காரக்கோரத்துல. சரி, இப்போ இங்க வந்து கிளேஷியர் சைஸ் அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது? அப்போ இங்க வந்து தண்ணியோட குவான்டிட்டி வந்து எங்கேருந்தோ வருது. எங்கேருந்து வருதுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ், சரிங்களா?
வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் தான் இதுக்கான காரணம். சரிங்களா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் காரகோரம் anomaly. Now let us summarize everything which we have seen just now. So what is climate whiplash? Normally warmer air is holding more moisture, and when climate whiplash is happening, there are severe dry spells of days. சில நாள் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும், which is immediately followed by extreme rainfall. We have an example of 2025 Indian monsoon, which was regulated also by the western disturbances. Okay, ice logs feedback. What did we saw? Due to global warming, the rocks gets exposed, albedo effect is less, trap more heat, and ice is losing more. Okay, and from glacier they become ice sheets, as we saw in the example of Venezuela. And peak water, what is the concept? Glacier loses by 50% of its mass, severely reduced river water in dry season. So if such thing is happening, peak water is happening during the dry season, the river's water availability is decreased. Riverல என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. எந்த சீசன்ல? சம்மர் சீசன்ல. காரக்கோரம் அனாமலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீதி இருக்கிற ஹிமாலயன் ரேஞ்சஸை விட இந்த ஹிமாலயன் ரேஞ்ச்ல மட்டும் என்ன நடக்குதுன்னா, கிளேசியரோட சைஸ் வந்து அதிகமாகுது. எது காரணமான? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸால. கிளியர்? ஓகே, ஸோ நவ் வில் பி பிகினிங் வித் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம், UNEP. திஸ் இஸ் அகெயின் an important organization. சரிங்களா? This was born from the 1972 Stockholm Conference. ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு 1972ல நடந்தது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட அப்ரோச் எந்த மாதிரி அப்ரோச்சா மாறிச்சுன்னா, என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்ரோச் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம்னா, வைல்ட் லைஃப்பை பார்த்துக்கணும், ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு. ஆனா என்விரான்மெண்ட்ல வந்து இப்போ நான் வைல்ட் லைஃப் சொன்னாலும் சரி, ஃபாரஸ்ட் சொன்னாலும் சரி, இது வந்து வெறும் நான் லிவிங் காம்பனன்ட்ஸை பத்தி தான் பேசுறேன். ஆனா என்விரான்மெண்ட்னா வெறும் லிவிங் காம்பனன்ட் இல்ல, நான் லிவிங் காம்பனன்ட், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்காங்களே, லைக் கிளைமேட்டு, வாட்டரு, சன்லைட்டு, டெம்பரேச்சரு. ஸோ இது மொத்த அப்ரோச்சை வந்து ஃபார்முலேட் பண்ணது எப்போனா ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972ல. அதுக்கப்புறம் தான் இந்த UNEP என்ற ஒரு பாடியை ஃப்ரேம் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நைரோபி, கென்யால இருக்கு. இதை வந்து அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனா, ஏன்னா இது மல்டிலேட்ரல் என்விரான்மெண்டல் அக்ரிமெண்ட்ஸ்ல என்ன பண்ணும்னா, நிறைய ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம்ல நம்ம, UNFCC, IPCC, நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண வைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இவங்களை என்னன்னு சொல்லுவோம்னா அம்ப்ரெல்லா இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இவர் வந்து அகைன் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இவரோட ரிப்போர்ட்ஸை நம்ம 1 by 1 பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ UNEP-யோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன ரிப்போர்ட்னா, எமிஷன் கேப் ரிப்போர்ட் ஆஃப் 2025. Before we start, we have to understand the concept of NDC. NDC அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் 2015 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கண்ட்ரி அதோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கிளைமேட் சேஞ்சை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை சூஸ் பண்ணும். பட் திஸ் NDC இஸ் பேஸ்ட் ஆன் CBDR பிரின்சிபல். CBDR அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லா நேஷனும் திடீர்னு வந்து நான் இந்த டார்கெட்டை வச்சுட்டு நான் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் சிமிலர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. சில பேர் வந்து டெவலப்டா இருக்காங்க, சில பேர் டெவலப்பிங்கா இருக்காங்க, சில பேர் இன்னும் அண்டர் டெவலப்டா இருக்காங்க கண்ட்ரீஸா பார்த்தா. கரெக்டா இல்லையா? சிமிலர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க முடியாது. ஹிஸ்டாரிக்கலா பார்த்து இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சோட இந்த எஃபெக்டை காஸ் பண்ணது எல்லா கண்ட்ரியும் தான். ஆனா ஹிஸ்டாரிக்கலா யார் தான் இதோட முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தா டெவலப்டு நேஷன்ஸ்.
சரிங்களா? ஆனா என்டிசி வந்து டெவலப்டு நேஷன்ஸை டார்கெட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்டிசியோட பிரின்சிபல் என்ன சொல்றாங்க, உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களால எது பண்ண முடியுமோ அது நீங்க பண்றீங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்ன பண்றீங்கன்னா கம்மி பண்றீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் என்ன பார்த்தோம், இந்தியாவோட எத்தனை என்டிசி இருக்கு, பஞ்சாமிரத் அப்படின்னு பார்த்தோம்ல. பஞ்சாமிரத் அதாவது எத்தனை எத்தனை என்டிசி, 5 NDCs இருக்கு. We have already discussed this in detail. This is not the focus of today's class. சரி, இப்போ இந்த எமிஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல, எமிஷன் கேப் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸோட அவங்களே செட் பண்ண இந்த என்டிசிஸ் இருக்குல்ல, அது வந்து இன்சஃபிஷியண்டா இருக்கு. எதுக்கு இன்சஃபிஷியண்டா இருக்குன்னா, 2015ல நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் பண்ணோம்ல, அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நம்ம நிறைய டார்கெட்ஸை செட் பண்ணோம். அந்த டார்கெட்ஸை செட் பண்றதுக்கு, அச்சீவ் பண்றதுக்கு இந்த என்டிசிஸ், கரண்டா இருக்கிற என்டிசிஸ் இன்சஃபிஷியண்டா இருக்கு என்ற இந்த கேப் ரிப்போர்ட் சொல்லிருக்கு. ஓகேவா? மோரோவர் என்ன சொல்றதுன்னா, ப்ரொஜெக்டட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆஃப் தி ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பத்தி பேஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது 2100 வந்தோடனே எவ்வளவு ஆயிடும்னா 2.8 டிகிரி செல்சியஸா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல எவ்வளவு சொன்னோம், லிமிட் 1.5 டிகிரி செல்சியஸ் தான் சொன்னோம். 2 டிகிரி செல்சியஸ் இல்ல 1.5 டிகிரி செல்சியஸ் தொட்டாலே என்ன ஆயிடும்னு சொன்னோம், டிப்பிங் பாயிண்ட் வந்துடும், இர்ரிவர்சிபிள் எஃபெக்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க என்ன ப்ரொஜெக்டட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து 2.8 டிகிரி செல்சியஸ், which is very high. Okay, and global concentration, as we already saw in the greenhouse gas bulletin, it has also increased a lot. So this is what this emission gap report of the UNEP is talking about. Okay, clear? இப்போ நம்ம வந்து ஐபிசிசி பத்தி பார்க்க போறோம். ஐபிசிசி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த பாடியை கிரியேட் பண்ணது யாருன்னா, நம்ம இப்ப பார்த்தோம்ல WMO UNEP, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிரியேட் பண்ணாங்க. சரிங்களா? ஐபிசிசியோட வேலை என்னது, பாலிசிஸை ஃப்ரேம் பண்றதா இல்ல சயின்டிபிக் அசஸ்மெண்ட் பண்ணி இந்த பாலிசி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா? இவங்களாவே பாலிசியை ஃப்ரேம் பண்ணுவாங்களா இல்ல பாலிசி ஃப்ரேம் பண்றதுக்கான டேட்டாவை கொடுப்பாங்களா? எது கரெக்ட்? சயின்டிபிக் அசஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க, பாலிசிஸ் இவங்க ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. பாலிசிஸ் ஃப்ரேம் பண்றதுன்னா என்னதுன்னா, காப் சமிட்ஸ்ல நடக்கும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ல, யுஎன்எஃப்சிசியோட காப் சமிட். சரிங்களா? சரி, ஸோ இவங்களோட முக்கியமான வேலை என்னதுன்னா, பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ்ல வந்து என்ன பண்றதுன்னா, சயின்டிபிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்சை கண்டுபிடிக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் எதனால நடக்குது, எந்த வகையில நடக்குது, அதை ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், இம்பாக்ட், அடாப்டேஷன், வல்னரபிலிட்டி. How climate affects community and ecosystem. Climate வந்து கம்யூனிட்டிஸையும் ஈகோசிஸ்டமையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது இந்த கிளைமேட், அதை ஐடென்டிஃபை பண்றது. ஐடென்டிஃபை பண்ணி மிட்டிகேஷன் ஆஃப் கிளைமேட். மிட்டிகேஷன்னா என்னது, ஸ்டெப்ஸ் டேக்கன்ஸ் டு ரெடியூஸ் கிளைமேட். அதுக்கு என்னெல்லாம் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னு இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி சொல்லுவாங்க, பாலிசிஸை ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸை கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். அதுதான் என்னன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்கன்னா ஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். ரீசெண்டா வந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்னதுன்னா AR6, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 6. சரிங்களா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, அன்இக்விவோக்கல் ஹியூமன் இம்பாக்ட், அதை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், அதாவது எதை பத்தி பேசுறாங்க, கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா 1.1 டிகிரி செல்சியஸ் டு 1.2 டிகிரி செல்சியஸ் வார்மிங் நடந்திருக்கு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ். இது AR6ல கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு தெரியும், WMOட ரீசெண்டான ரிப்போர்ட் படி 1.5 நம்ம என்ன பண்ணிட்டோம், தாண்டிட்டோம். சரிங்களா? சரி, ரெண்டாவது வந்து இன்அடிக்வேட் கரண்ட் பாலிசிஸ், அதாவது on track to exceed 1.5 degree Celsius before 2040.
2040 நம்ம ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. கிளைமேட் ஃபைனான்ஸ் ஹைலி இன்அடிக்வெட். கிளைமேட்டுக்கு ஃபைனான்ஸ் பார்த்தோம்ல, 3 வகையான ஃபைனான்ஸ். என்னது? அடாப்டேஷன், மிட்டிகேஷன், லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். இதெல்லாம் இன்அடிக்வேட்டா இருக்கு, கம்மியா இருக்கு, சஃபிஷியண்டா இல்ல. எஸ்பெஷலி ஃபார் யாருக்கு? டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு சரிங்களா. மூணாவது, drastic cuts required. அதாவது emission must peak before 2025, cut by 43% by 2030. அதாவது 2030 ரீச் ஆகிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட எமிஷன்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? நியர் டு ஹாஃப் நம்ம வந்து கம்மி பண்ணணும். எவ்வளவு பர்சன்ட்னா 43% ஆவது பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் 2050 வரை நம்ம என்ன பண்ண முடியும்? எமிஷன்ஸை நெட் ஜீரோவா மாற்ற முடியும். இப்போ இந்தியாவோட பஞ்சாமிரத் டார்கெட் என்னது? 2070 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட எமிஷன்ஸை நெட் ஜீரோவா மாற்றணும். ஸோ 2050 பண்ணணும்னா 2030 வரை அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப், நியர் டு ஹாஃப் வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா கம்மி பண்ணிடணும்னு சொல்லியிருக்கு AR6. கிளைமேட் ஜஸ்டிஸ் அண்ட் இக்விட்டியை பற்றி பேசியிருக்கு. அதாவது புவரர் கம்யூனிட்டிஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் லீஸ்ட் ஆர் சஃபரிங் தி மோஸ்ட் சிவியர் கான்சிக்வன்சஸ். புவரா இருக்கிற கண்ட்ரியில இருக்கிற கம்யூனிட்டிஸ் வந்து யார் வந்து இருக்கிறதுலே கம்மியான எமிஷன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்க தான் இப்போ கிளைமேட் சேஞ்சால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா. ரெயின்ஃபோர்ஸஸ் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்தியாவோட முக்கியமான ஸ்டாண்ட்ஸ் என்னவா இருக்கும் அதை பத்தி இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லல, ஆனா இந்தியா ரியலைஸ் பண்ணணும் சரிங்களா. கிளியரா? AR6 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ கிளைமேட் சேஞ்ச்ல இருக்கிற சில முக்கியமான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னா டிப்பிங் பாயிண்ட். டிப்பிங் பாயிண்ட் எதை பத்தி பேசுதுன்னா இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான த்ரெஷ்ஹோல்ட், லிமிட். இந்த லிமிட் நம்ம ஒன்ஸ் எக்ஸீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னா மேசிவ் செல்ஃப் ஆம்பிளிஃபைங் அண்ட் ஆஃபன் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் நடந்துரும் எங்க ஈகோசிஸ்டம்ல. ஒரு லிமிட், அந்த லிமிட்டை நம்ம தாண்டிட்டோம்னா என்ன ஆயிடும்? irreversible massive changes நடக்கும், டிசாஸ்டர்ஸ் நடக்கும். ஸோ ரிஸ்க் வந்து எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகி டெம்பரேச்சரோட இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணிடும்னா தாண்டிடும். இதனால வேர்ல்ட்ல இருக்கிற சில முக்கியமான ஸ்பாட்ஸ் இருக்கு, நீங்க இப்ப பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்னது? லோ லாட்டிடியூட் கோரல் ரீஃப்ஸ். எந்த எக்ஸாம்பிளா பார்த்தோம்? கிரேட் பேரியர் ரீஃப்ஸ். இங்க வந்து என்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க? இந்த சிம்பிள் கொடுத்திருக்காங்களா பாருங்க. 2 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆயிடும் அப்படின்றாங்க. 2 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆயிடும் எப்போ? ஏதோ ஒரு இடத்துல. இப்போ இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் ஜோன்ஸ் இங்க மார்க் பண்ணிருக்காங்களே, இதெல்லாம் சென்சிட்டிவ் ஜோன்ஸ். என்ன சொல்றாங்கன்னா நார்மலா இருக்கிற இடத்துல வந்து அது 1.5 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் லிமிட் வந்து தொடுதுன்னா இந்த மாதிரி இருக்கிற சென்சிட்டிவ் ஜோன்ஸ்ல வந்து இன்னும் அதிகமான வகையில மல்டிப்ளைடு ஃபேக்டர்னால என்ன ஆயிடும்னா டெம்பரேச்சர் இங்க இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் பேரியர் ரீஃப்ல 2 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட வந்து அங்க இருக்கிற கோரல் ரீஃப்ஸ் என்ன ஆயிடுவாங்க? ப்ளீச் ஆயிடுவாங்க, ஒயிட்டா மாறிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி போரியல் ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி போரியல் பர்மாஃப்ராஸ்ட், போரியல் ஃபாரஸ்ட், ஈஸ்ட் அண்டார்டிக் ஐஸ் ஷீட், இங்க என்ன ஆயிடும்னா கிட்டத்தட்ட 4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்துடும். நம்ம என்ன பார்த்தோம்? 2.8 டிகிரி செல்சியஸ் எப்போதான் வரும்னு பார்த்தோம், 2100ல பார்த்தோம். அது நார்மலான இடத்துல. நம்ம இப்ப பேசுறது சென்சிட்டிவ் ஜோன்ஸ்ல. இந்த சென்சிட்டிவ் ஜோன்ஸ்ல தான் என்ன நடக்குது? டிப்பிங் நடக்குது, அதாவது ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குது. ஓகேவா? 4 டிகிரி செல்சியஸ் நடந்து இங்க இருக்கிற பர்மாஃப்ராஸ்ட் என்ன ஆயிடும்? தா ஆயிடும். தானா என்ன? மெல்ட் ஆயிடும். அதே மாதிரி அமேசான்ல இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட் வந்து டைபேக் ஆயிடும். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா லங்ஸ் ஆஃப் தி பிளானட் எர்த் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஒரு அதிகமான வகையில என்ன பண்ணிருக்குன்னா கார்பனை என்ன பண்ணி வச்சிருக்கு? சிங்க் பண்ணி வச்சிருக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இதுவும் ஒரு சென்சிட்டிவ் ஜோன். 2 to 4 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துரும். ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்ததுனால ஸ்டோர் பண்ண கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆயிடும்? வெளியே வந்துடும். அப்புறம் என்ன நடக்கும்? திருப்பியும் ஆம்பிளிஃபிகேஷன் நடந்து இன்னும் குளோபல் வார்மிங் அதிகமாகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாஸ் கோரல்
ப்ளீச்சிங் எங்க கிரேட் பேரியர் ரீஃப். அதனால ஓஷன் எதனால நடக்குதுன்னா ஓஷன் வந்து வார்மாறதுனால நடக்குது. தாயிங் பர்மோஃப்ராஸ்ட் எங்க பார்த்தோம்? ஆர்டிக் ரீஜியன்ல இருக்கிற போரியல் ரெயின் ஃபாரஸ்ட், போரியல் பர்மோஃப்ராஸ்ட். தா நடக்குது. தானா என்ன அர்த்தம்? மெல்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகும்னா இந்த பர்மாஃப்ராஸ்ட்ல என்ன இருக்குன்னா என்ன ஸ்டோர் ஆகப்பட்டிருக்குன்னா மீத்தேன் என்ற கேஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம வந்து GWP அப்படின்னா என்னது ஜெனிஃபர்? குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் என்ற இந்த கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு 20 இயர் ஸ்கேல்ல வந்து மீத்தேன் என்ற கேஸுக்கு வந்து 20 டைம்ஸ் வந்து பவர்ஃபுல் than கார்பன் டை ஆக்சைடு. 20 times powerful what? For what purpose? For trapping heat, right? இப்போ இந்த பர்மாஃப்ராஸ்ட்ல என்ன இருக்கு? மீத்தேன் இருக்கு. இது வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து மீத்தேன் ரிலீஸ் ஆகி அதுவும் என்ன பண்ணும்? 20 டைம்ஸ் அதிகமா பண்ணும் ஹீட்டை ட்ராப். யாரை விட? கார்பன் டை ஆக்சைடை விட. சரிங்களா? சரி, AMOC கொலாப்ஸ். AMOC அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன். இது வந்து ரெயின்ஃபால் கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ற ஒரு இடம் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு. இதுவும் வந்து என்ன ஆயிடும்னா ஸ்லோ ஆயிடும். அதனால என்ன நடக்கும்னா குளோபல் வெதரே என்ன ஆகும்னா டிராஸ்டிக்கா அஃபெக்ட் ஆயிடும். ஓகேவா? அமேசான் டைபேக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் ஹாஸ் ஸ்டோர்ட் தி ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் டியூ டு தி இன்க்ரீஸ் இட் வில் டிரான்சிஷன் ஃப்ரம் அ ஃபாரஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் டு அ சவன்னா. சவன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓப்பன் கிராஸ்லேண்ட். மரங்கள் செடிகள் அந்த மாதிரி இல்லாம வெறும் ஓப்பனா இருக்கும், கிராஸா இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால உள்ள இருக்கிற கார்பன் சிங்க் என்ன ஆயிடும்? கார்பன் சோர்ஸா மாறிடும். நார்மலா கார்பன் சிங்க் பண்ணிட்டு இருந்தது இப்போ கார்பனை சோர்ஸா மாறிடும். கார்பனை கொடுக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் கிளைமேட் கான்செப்ட்ல இருக்கிற டிப்பிங் பாயிண்டோட கான்செப்ட். ஒரு இடத்துல நார்மலான இடத்துல இந்த த்ரெஷ் ஹோல்டை நம்ம தாண்டும் போது சென்சிட்டிவ் ஜோன்ஸ்ல என்ன நடக்குது? பயங்கரமான எஃபெக்ட் நடக்குது. எந்த சென்சிட்டிவ் ஜோன்ஸ்? இந்த சென்சிட்டிவ் ஜோன்ஸ். ஓகேவா? இந்த சென்சிட்டிவ் ஜோன்ஸ். சரி, இன்னொரு கான்செப்ட் என்னதுன்னா ஆர்க்டிக் ஆம்பிளிஃபிகேஷன் என்ற கான்செப்ட். ஆர்க்டிக் எங்க இருக்கு? நார்த் போல்ல இருக்கு. அங்க என்ன இருக்குன்னா கிளேசியர்ஸ் இருக்கு. ஸோ ஆர்க்டிக் வந்து வார்ம் ஆகுது. ஆர்க்டிக் வார்ம் ஆகிறது வந்து நார்மலா இருக்கிற இடத்தை விட 2 to 4 times அதிகமான ரேட்ல வார்ம் ஆகுது. சரிங்களா? வார்ம் ஆகிறதுனால நம்ம பார்த்தோம்ல ஐஸ் லாஸ் ஃபீட்பேக் லூப். என்ன நடக்கும்? கிளேசியர்ஸ் வந்து மெல்ட் ஆயிடும், ராக் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும், பிளாக்கா இருக்கிறதுனால ட்ராப் பண்ணும். ட்ராப் பண்ணி அதே ப்ராசஸ் இங்க நடக்குது 2 to 4 times ஃபாஸ்டரா நடக்குதுல. இது வந்து இன்னும் ஃபாஸ்டா நடந்து என்ன நடந்துடும்னா அப் டு 7 times ஃபாஸ்டரா மாறலாம். சரிங்களா? ஸோ ஐஸ் ஆல்பிடோ ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட பிரைமரி காஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஹை ஆல்பிடோ யாருக்கு? ஐஸுக்கு ஹை ஆல்பிடோ இருக்கும். சன் லைட் அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் குளோபல் வார்மிங்கால ஐஸ் மெல்ட் ஆகிறதுனால டார்க் ஓஷன் வாட்டர். நம்ம வந்து ஆர்க்டிக்கை பேசும்போது நம்ம மவுண்டன்ஸை பத்தி பேசல, நம்ம எதை பத்தி பேசுறோம்? ஓஷனை பத்தி பேசுறோம். ஆர்க்டிக்ல இருக்கிற ஓஷனோட கலர் என்னதுன்னா அகைன் டார்க். டார்க் சர்ஃபேசஸ் என்ன பண்ணுவாங்க? லைட்டை ட்ராப் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. அப்போ அது ஹீட்டை அப்சர்வ் பண்றதுனால திருப்பி என்ன நடக்கும்னா செல்ஃப் ஆம்பிளிஃபிகேஷன் சைக்கிள் வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னா மவுண்டன்ஸ் இருந்தாலும் சரி, மவுண்டன்ஸ்ல இருக்கிற கிளேசியர்ஸ் இருந்தாலும் சரி, ஓஷன்ல இருக்கிற கிளேசியர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க வந்து மெல்ட் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா இரிவர்சிபிள் எஃபெக்ட் நடக்குது. ஆர்க்டிக்ல நடக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க? ஆர்க்டிக் ஆம்பிளிஃபிகேஷன். எவ்வளவு டைம்ஸ் ஃபாஸ்டா? அது வந்து 2 to 4x. ஆர்க்டிக் ஆம்பிளிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் 7 times வரைக்கும் அது வந்து இன்னும் ஃபாஸ்ட் மாறிடும். சரிங்களா? ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்னதுன்னா ரெடியூசஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் போல்ஸ் அண்ட் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டருக்கும் போலுக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆயிடும்னா கம்மியாயிடும். சரிங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா ஈக்குவேட்டர் தான் இருக்கிறதுலே அதிகமான சன்லைட்டை ரிசீவ் பண்ணும். இப்போ இருக்கிறதுலே அதிகமான ஹாட்டா இருக்கிற ரீஜன்ஸ் அது ஈக்குவேட்டர்ஸ். அதே மாதிரி போலார் ரீஜன்ஸும் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வீக்கன்ஸ் தி அட்மாஸ்பரிக் ஜெட் ஸ்ட்ரீம். Jet stream wobbles and becomes wavy, pushes extreme weather events into North America, Europe,
அண்ட் ஏஷியா. அதாவது ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்கன்னா காத்தோட அந்த பாதை இது வந்து என்ன ஆயிடும்னா வீக் ஆயிடும். வீக் ஆகிறதுனால நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட், யூரோப்பியன் கான்டினென்ட் அண்ட் ஏஷியன் கான்டினென்ட்ல ப்ரொலாங்ஸ்டு ஹீட் வேவ்ஸ் வந்து லாங்கா இருக்கும். ஹெவி ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதே மாதிரி கோல்டு ஸ்பெல்ஸ் நடக்கும். டிஃப்ரெண்டான சான்சஸ். இதுதான் ஆர்டிக் ஆம்ப்ளிஃபிகேஷனோட கான்செப்ட். ஓகே.